ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2025 கேட்ட மேக்ஸ் கொஸ்டினுக்கான புக் ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 25 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 10 கேள்விகளுக்கு நமக்கு டைரெக்டாகவே ப்ரூஃப் இருக்குது. நம்பர் கூட மாற்றாமல், ஆப்ஷன் கூட மாற்றாமல் அதே கொஷினே கேட்டிருக்காங்க. மிச்சம் இருக்கிற 15 கேள்விகள் ரீசனிங் கொஞ்சம் வெளியிலேருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் மற்ற கொஷினும் நம்ம அந்த புக்கிலே தான் இருக்குது, ஆர்எஸ் அகர்வால் புக்கில் தான் இருக்குது. பட் நம்பர்ஸ் மாற்றிருக்கு, பட் கான்செப்ட் ஒன்று தான். First question, ABC start at the same direction to run around a circular stadium. A completes a round in 252 seconds, B completes a round in 308 seconds, C in 198 seconds. All starting at the same point. After what time will they meet again at the starting point? 3 பேரும் ABC ஆக 3 பேரும் ஒரே திசையில் வட்ட வடிவமாக ஒரு அரங்கத்தை சுற்றி வராங்க. ஏவுக்கு வந்துட்டு 252 செகண்டும், பிஇக்கு 308 செகண்டும், சிஇக்கு 198 செகண்டும் ஆகுது. எனில் அவர்கள் எந்த நேரத்தில் தொடங்கிய நிலையில் தொடங்கிய இடத்தில் சந்திப்பார்? இப்போ வந்துட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இது ஆன்சர் வந்துட்டு சி, 46 நிமிடங்கள் 12 வினாடிகள். பார்த்தீங்கன்னா அதே கொஷின் தான். 256 செகண்ட்ஸ், 308 செகண்ட்ஸ், 198 செகண்ட்ஸ். இது ஒன்றுமே இல்லை, மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 2772. இதுக்கு வந்துட்டு மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணோம்னா 46 minutes 12 seconds ஆயிரும். அப்படியே டைரக்ட் கொஷின் தாங்க, அப்படியே ஆப்ஷன் கூட மாற்றாமல் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஷின், த காஸ்ட் ஆஃப் 15 kg சுகர் இஸ் 255. த காஸ்ட் ஆஃப் 70 kg டீ இஸ் 1615. காஸ்ட் ஆஃப் 22 kg ரைஸ் 572. வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் 18 of sugar, 21 kg of tea, 27 kg of rice. இது பாருங்கள், இது 1 kg கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது இப்போ கொடுத்துருக்கிற கேஜிக்கு கன்வெர்ட் பண்ணணும். மல்டிபிள் பண்ணி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வரும். இது ரொம்ப டைம் இருக்கிற ஒரு கொஷினுங்க. ஏன்னா 5 கிலோ சர்க்கரை 255 ரூபா, 17 கிலோ வந்துட்டு 1215 ரூபா, 22 கிலோ அரிசி 572 ரூபா, 18 கிலோ சர்க்கரை, 21 கிலோ டீ தூள், 27 கிலோ அரிசி. இதெல்லாம் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது தான். இது வந்துட்டு சுருக்கு கணக்கில் வந்திருக்கும் நமக்கு. இதுவும் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்குது. அப்படியே கொடுத்துருக்காங்க, டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. 3003. அதே தான் பாருங்கள். 1 kg சுகர், 1 kg டீ, 1 kg ரைஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ரெக்வயர்ட் காஸ்ட்னா அதை மல்டிபிள் பண்ணிக்கணும். அடுத்த கொஷின், ஏபிசி கேன் செப்பரேட்லி டூ எ ஒர்க் இன் 12, 15 and 20 days respectively. They started to work together but C left after 2 days. Then A and B will finish the remaining work in dash days. 4 daysல முடிப்பார். எப்படின்னா 3 பேரும் ஃபஸ்ட்டு சேர்ந்து ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சி வந்துட்டு 2 நாட்களே அந்த வேலையை விட்டுடுறாரு. மீதியில் வந்துட்டு மீதி எத்தனை நாள் அவங்க வேலை செஞ்சால் எத்தனை நாட்டில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. மிச்சம் 4 நாளில் முடிப்பாங்க. அப்போ இவங்க 4 நாள், அவங்க 2 நாள், மொத்தமாக 6 நாள் செஞ்சுருப்பாங்க. அதில் 2 நாள் சி கிளம்பியிருப்பார். இதுவும் அப்படியே கொஷின். ஆர்ஆர்பியில் 2006 கேட்ட ஒரு கொஷினுங்க. இதுவும் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஏபிசி கேன் செப்பரேட்லி டூ எ ஒர்க் இன் 12, 15 and 20 days respectively. They started to do work together but C after 2 days. The remaining work will be finished in 4 days. இது எப்படி போட்டிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு A + B + C அவங்க 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க, அதாவது 5 நாளில் முடிக்கிறாங்க. A + B + C 2 நாளில் எவ்வளோ வேலையை முடிக்கிறாங்கன்னா 2/5 ஒர்க்காக முடிச்சிடறாங்க. அப்புறம் ரிமைனிங் ஒர்க் 3/5 ஒர்க். அப்போது இவங்க வந்துட்டு A + பியோடைய 1 day ஒர்க் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 3/20 ஒர்க். ஒரு நாளில் 3/20 ஒர்க்கு செய்கிறாங்க. அப்போது 3/5 ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னா 4 days. அப்படி இது கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இதையும் மல்டிபிள் பண்ணோம்னா கிராஸ் மல்டிபிள், இதை வந்துட்டு தலைகீழாக போட்டு ஆனால் 4 days கிடைக்கும். ஆனால் ரிமைனிங் ஒர்க்கு அதனால் திறமை, அதை பண்ணோம்னா 4 days வரும். அடுத்தது, எ ஸ்கொயர் பார்க் இஸ் சரௌண்டட் பை எ பாத் ஆஃப் யூனிஃபார்ம் வித் 2 meter ஆல் அரவுண்ட் இட். த ஏரியா ஆஃப் பாத் இஸ் 288 square meters. ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த பார்க். ஒரு சதுர வடிவிலான பூங்காவானது அதன் அனைத்து பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள ஒரே அளவிலான பாதையால் சூழப்பட்டுள்ளது. அந்த பாதையின் பரப்பளவு 288 சதுர மீட்டர் எனில் அந்த பூங்காவின் சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. பரப்பளவு பூங்காவுடைய 2 மீட்டரில் ஒரு பாதை இருக்குது.
அந்த பாதையின் பரப்பளவு தான் 288 சதுர மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பூங்காவின் சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. இதுவும் ஆர்ஆர்பி 2009 கேட்ட கொஷினுங்க. அப்படியே டைரக்ட் கொஷின் ஆர்எஸ் அகர்வால் புக்லேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா த லென்த் ஆஃப் த ஈச் சைடு ஆஃப் த ஸ்கொயர் பார்க் வந்துட்டு எக்ஸ் மீட்டர்னு வச்சுக்கிறாங்க. அப்போ ஏரியாவுடைய பார்க்குடைய ஏரியாவை கண்டுபிடிக்கிறாங்க. x+4னா இது வந்துட்டு மொத்தம் பரப்பளவு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயரில் வருங்க. இது வந்துட்டு அழகு தான். 16 + x 8x இது வந்துட்டு 288க்கு ஈக்குவல். ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாத்தோடைய ஏரியா வந்துட்டு 288 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ் வந்துட்டு 34ன்னு வருது. அப்படின்னா ஒரு சைஸ் வந்துட்டு 34னா அப்போ 4A தானே நமக்கு வந்துட்டு அந்த சுற்றளவு வரும். இப்போ 136 மீட்டர். அடுத்த கொஷின். A man spends ₹500 in buying 12 tables and chairs. The cost of one table is 50 and the one chair is 40. What is the ratio of the numbers of the chairs and tables purchased? ஒருத்தன் வந்துட்டு ₹500 வந்துட்டு 12 டேபிளையும் 12 சேரும் வாங்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறான். 12 மேசைகள் நாற்காலிகள் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுறாரு. ஒரு மேசையோடைய விலை வந்துட்டு ₹50, நாற்காலியோடைய விலை வந்துட்டு ₹40. ஒரு நாற்காலி மற்றும் மேசையின் விலையின் விகிதத்தை கேட்குறாங்க. 5:1. இதுவும் நமக்கு ஆர்எஸ் அகர்வால் புக்லேயே கொடுத்துருக்காங்க. அப்படியே அதே கொஷின் தான். பார்த்தீங்கன்னா லெட் த நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அப்போ சேர்ஸ் வந்துட்டு 12 - x. இப்போ வந்துட்டு ஒரு சேர் வந்துட்டு டேபிள் வந்துட்டு ₹50, சேர் வந்துட்டு ₹40. அப்போ அதை அப்ளை பண்ணி 500க்கு ஈக்குவல் பண்ணேன். ஏன்னா அது அமௌண்ட்டு. இப்போ இதை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா x = 2. அப்போ டேபிள் வந்துட்டு 2, சேர் வந்துட்டு 10. அப்போ அதுக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சோம்னா 5:1. அடுத்த கொஷின். 2 numbers are in the ratio of 15:11 if their HCF is 13. Find the numbers. இப்போ 2 எண்கள் வந்துட்டு 15:11 இந்த விகிதத்தில் இருக்குது. அதோடைய மீப்போவா 13 எனில் அந்த எண்களை காண்கன்னு கேட்குறாங்க. இதுவும் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 numbers are in the ratio of 15:11 if their HCF is 13. Find the numbers. Let the required numbers be 15x 11x. பார்த்தீங்கன்னா their HCF வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ x = 13. ஏன்னா HCF தான் 13. அப்போ the numbers are 15 × 13, 11 × 13, 195, 143. அவ்வளோதான். இதை ஒவ்வொரு நம்பராலையும் மல்டிபிள் பண்ணிக்கணுங்க. அவ்வளோதான். இதை 15ஆலையும் 11ஆலையும் மல்டிபிள் பண்ணோம்னா அதான் நம்பர்ஸ். அடுத்த கொஷின். த லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் required to pave the ceiling of a room 15 meter 17 meter long and 9 meter 2 centimeter broad is 814. 814. 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளமும் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை. இந்த ரூம் இருக்குது, இவ்வளோ இதில் இருக்குது. 15 மீட்டர் இதுலேயும் 9 மீட்டர் அகலத்துலேயும் ஒரு ரூம் இருக்குது. அதுக்கு வந்துட்டு குறைந்தபட்ச சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு HCF கண்டுபிடிச்சிடணுமா? 2 நம்பரையும் HCF கண்டுபிடிச்சிடணும். அப்போ இதை வந்துட்டு மீட்டரை சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். மீட்டரை சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ HCF ஆஃப் 1517 அண்டு 902. இதுக்கு வந்துட்டு HCF என்னென்னா 41 சென்டிமீட்டர். இப்போது ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் டைல்ஸ் வந்துட்டு மினிமம் 41 அந்த இது இருக்கணும், அகலம் இருக்கணும். அப்போ தான் அது வந்துட்டு அந்த இடத்துல பதிக்க முடியும். அப்போ ஏரியா ஆஃப் சீலிங் இதையும் நம்ம நீளம் அகலம் பை டைலுடைய நீளம் அகலம் அதையும் நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா 814 டைல்ஸ் கிடச்சிரும். அடுத்தது இஃப் a/b = 4/5 and b/c = 15/16 then c² - a² + c² + a² இதோடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்துட்டு 7/25. இதுவும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்குது. பார்த்தீங்கன்னா a/4 = 4/5, b/c = 15/16 கேட்குறாங்க. எப்படின்னா நமக்கு வந்துட்டு b/c இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு a/b-க்கும் ஈக்குவலாக கொண்டு வரணும். அப்போது இப்போ a/b b/c இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 3/4.
A/C வந்துட்டு 3/4னா இங்கே B கேன்சல் ஆயிரும். A/C 3/4னா C/A 4/3. அவ்வளோதான். இப்போ C மைனஸ் A ஸ்கொயர் பை C ப்ளஸ் A ஸ்கொயர் இது சிம்பிளிஃபை பண்ணணும். இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா A வந்துட்டு கீழே வந்துடும். C/A ஸ்கொயர் C/A ஸ்கொயர். இப்போ C/Aக்கு தான் நமக்கு 4/3ன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம அந்த 4/3 அப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா 7/25. The number 311 311 311 311 311 311 311 is இது வந்துட்டு 3ஆலும் மீதியின்றி வகுப்படாது, 11ஆலும் மீதியின்றி வகுப்படாது. இது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் RS அகர்வால் புக்கில் இருக்குது. டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் கூட மாறாமல். பார்த்தீங்கன்னா அதே நம்பரை தான். இது வந்துட்டு ஒரு நம்பர் 3ஆல் வகுப்படும்னா அந்த நம்பரை ஃபுல்லாக கூட்டி பார்க்கணும். இது வந்துட்டு கூட்டினா 35 வருது. இப்போ 35 வந்துட்டு 3ஆல் டிவைட் ஆகாது. அப்போ 3ஆலேயும் டிவைட் ஆகாது. அதே மாதிரி 11க்கு என்ன கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு கூட்டிக்கணும். அதே மாதிரி அடுத்த இன்னொரு ஈவனில் நம்பர் இருக்குங்களா, ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் இப்படி கூட்டணும். அதே மாதிரி மறுபடியும் ஒரு நம்பர் இப்படி கூட்டணும். அது வந்துட்டு 3. இதுவும் 0வாலையும் டிவைஸ் ஆகாது, 11ஆலையும் டிவைசிபிள் ஆகாது. அப்போ அதுவும் 11ஆல் டிவைட் ஆகாது. அதனால தான் 3ஆலையும் டிவைட் ஆகாது, 11ஆலையும் டிவைட் ஆகாது. இஃப் danger is coded as 10, 7, 20, 13, 11, 24, then the code of machine is in the same code. இதை வந்துட்டு எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா, டேஞ்சரை வந்துட்டு இந்த நம்பரில் சொல்கிறாங்கன்னா மிஷினை வந்துட்டு எந்த இதில் குறிப்போம் அப்படின்னு சொல்லி. இது ரீசனிங் புக்கில் இருக்குது, RS அகர்வால் ரீசனிங் புக்கில் இருக்குது. அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. மிஷின் வந்துட்டு இந்த கோடில் சொல்கிறாங்க, அப்போ டேஞ்சர் என்ன கோடில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, A7 B8 C9 D10 இப்படி வச்சுக்கணும். இப்போ மிஷின் வந்துட்டு இந்த கோடில் வரும், அப்போ டேஞ்சர் இது அதே தான். 19 7 9 14 15 20 11. அடுத்த கொஷின், 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பரெனில் ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் இணைந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஒரு நாள் தான். இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு மேனோடைய திறமை என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு உமனுடைய திறமை என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பாயோடைய திறமை என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை எவ்வளோ நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12 வருது. இப்போது கம்பைன்டு ரேட் அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து அவங்களுடைய திறமை எவ்வளோனா ஒரு நாளைக்கு 1 பர் டே. ஒரு ஆண் ஒரு பெண் 5 சிறுவர்கள் இணைந்து வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்னா ஒரு நாளில் முடிச்சிடுவாங்க. அடுத்த கொஷின், ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல் மற்றும் உயிரியல் ஆகிய பாடங்களுக்கான இடங்கள் 5, 7, 8 என்ற விதத்தில் அமைந்துள்ளது. அந்த இடங்கள் முறையே 40%, 50%, 75% உயர்த்துவதற்கான நெறிமுறை பெறப்பட்டுள்ளது எனில் உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம் என்னவாக இருக்கும்? பார்த்தீங்கன்னா 2, 3, 4. ஆப்ஷன் ஏ. இதுவும் நம்ம வந்துட்டு எப்போ கேட்டிருக்காங்கன்னா CSIR JSC அஃபிஷியல் பேப்பரில் 2022 கொஷின் அப்படியே திருப்பி கேட்டிருக்காங்க. 5:7:8 அந்த ரேஷியோவில் சீட்ஸ் இருக்குது. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னால் 40%, 50%, 75% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ வந்துட்டு இன்க்ரீஸ் இன் மேத்தமெட்டிக்ஸில் எவ்வளோனா 7x, இன்க்ரீஸ் இன் ஃபிசிக்ஸில் 10.x, இன்க்ரீஸ் இன் பயாலஜியில் 14x. இப்போது த நியூ ரேஷியோ ஆஃப் த இன்க்ரீஸ் சீட்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ், அப்போ நியூ ரேஷியோ எவ்வளோ கண்டுபிடிச்சோம்னா இது 7, 10.5, 14 வருது. இதை வந்துட்டு ஃபுல் நம்பருக்கு மாற்றணும்னா 14, 21, 28. இதை வந்துட்டு 7 டேபிள் அடிச்சிட்டோம்னா 2:3:4. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா 2:3:4.
ஒரு நபரின் வருமானம் 10% உயர்த்தப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்ற விகிதம் 1% தான் அவருடைய வருமானத்தில் மாற்றம் ஏற்படுது, அதாவது குறைகிறது. இதுவும் வந்துட்டு WB செட் அஃபிஷியல் பேப்பர் செட்டில் கேட்டிருக்காங்க. 2017 கேட்ட கொஷின் தான் இது, அப்படியே டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு அவனுடைய சேலரி 100 ரூபான்னு வச்சுப்போம். இப்போ 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 110 ரூபா வாங்குவோம். அதே மாதிரி 10% மறுபடியும் குறைஞ்சிருது. அப்போ குறைஞ்சதுக்கப்புறம் 99 ரூபா வாங்குறோம். மொத்தமாக இப்போ வந்துட்டு 1 ரூபா கம்மியாயிருச்சு. இன்றைக்கி ஏற்றாமே இருந்திருக்கலாம், பாவம். அடுத்தது, தனி வட்டியில் ஏ என்பவர் 16,000 தொகையை 12 ஆண்டுகளுக்கு கடன் வாங்குகிறார். தனி வட்டியில் பி என்பவர் 12,000 தொகையை 18% ஆண்டு வட்டிக்கு வாங்குகிறார். எத்தனை ஆண்டுகளில் இவர்களின் கடன் தொகை சமமாக இருக்கும்? தனி வட்டி 16 2.2/3 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தனி வட்டி தெரியும். ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி டெரைவ் பண்ணோம்னாவே இதுக்கான ஆன்சர் வந்துடும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு 16 வருடங்களா, 16,000 12%. நமக்கு வருடம் தெரியாது, அதனால் அமௌண்ட் அப்படியே வச்சுக்கிறோம். இது ஃபஸ்ட்டு. இது அதே மாதிரி செகண்டுக்கும் கண்டுபிடிச்சி எத்தனை வருஷத்தில் 2 பேருக்கு ஈக்குவல் ஆகணும், அப்போ 2 ஈக்குவல் பண்ணிக்கணும். ஈக்குவல் பண்ணிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு டி வந்துட்டு 4,000/240 கிடைக்கும். அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 16/2/3. அடுத்து, ஏ மற்றும் A+2 இவற்றின் மீ/போ மடங்கு 1300 எனில் ஏ மற்றும் A+1 இவற்றின் மீ/போ மடங்கு காண்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு LCM 50, 52. ஒரு அசம்ஷன் தான், நம்ம வச்சுட்டு தான் பண்ண முடியுது. வந்துட்டு நிறையா கால்குலேஷன் போடணும். இப்போதைக்கு நான் சொல்லிடுறேன். 50, 52 எடுத்துட்டோம்னா 2 × 5² 2² × 13 இப்படி வருதுங்க. டேக் த ஹையஸ்ட் பவர்ஸ். 2, 2² 5² 13. இப்போ 1300 வருது. அப்போ LCM வந்துட்டு இதுக்கு 1300 வருது. அப்போ ஏ வந்துட்டு 50, A+ வந்துட்டு 52. அப்போது ஏ என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஏ வந்துட்டு 50, A+2 52ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ 50க்கும் 51க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வருதுன்னா 2550. இது ரீசனிங் கொஷின். A1, B2, C3 இப்போ Z வந்துட்டு 26 என கொண்டால் A+B, B+C, C+C என்பது டேஷுக்கு சமமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வந்து 12 வருது. 11ம் 12க்கு வரும். ரூட் எஃப்எக்ஸும் 12 தான் வரும். S-Dயும் 12 தான் வரும். BE தான் 2, 5, 10 வரும். அதனால் இதுதான் 12 வராது. ஒரு பகடையில் 1க்கு எதிரே 4 மற்றும் 2க்கு எதிரே 5 உள்ளது எனில் 2, 3ம் 6க்கு அருகே உள்ளது. பகடைக்கு நம்ம ஒரு இந்த டிராயிங் ஞாபகம் வச்சுட்டோம்னாவே போதும். இப்போ வந்துட்டு எது ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். 1ம் 3யும் ஆப்போசிட்டில் வந்துடும். அப்போது 4ம் 6ம் ஆப்போசிட்டில் வந்துடும். அப்போ 2யும் 5யும் ஆப்போசிட்டில் வந்துடும். இதை வச்சுட்டோம்னாவே நம்ம அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுனாவே நம்ம அதை போட்டுடலாம். அடுத்து, P என்பவர் Qவை விட பெரியவர், R என்பவர் Qவை விட பெரியவர் ஆனால் P விட சிறியவர், S என்பவர் Pயை விட பெரியவர் ஆனால் Tயை விட சிறியவர். இதனால் யார் மிகச்சிறியவர் அப்படின்னு பார்த்தோம்னா Q தான் மிகச்சிறியவர். Q தான் மிகச்சிறியவர். P என்பவர் Qவை விட பெரியவர். R என்பவரும் Qவை விட பெரியவர் தான், ஆனால் Pயை விட சிறியவர். S என்பவர் Pயை விட பெரியவர், PS. ஆனால் Tயை விட சிறியவர், T அவனை விட பெருசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அங்கே Q தான் கடைசியில் இருக்குது. ஆப்ஷன் சி. இது வந்துட்டு ஒரு நார்மலாக இதில் கொடுத்துருக்காங்க. இதே மாடல் தான், நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதே மாடலில் கேட்டிருக்காங்க. ஹைட்டை வச்சு கம்பேர் பண்ணுற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 64, 32, 48, 120, 420. இப்போ இது எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கன்னா
64 இன்ட்டு 1/2. அடுத்தது 32 இன்ட்டு 3/2. இப்படியே மல்டிபிள் பண்ணிகிட்டே போயிருந்துருப்பாங்க, வந்திருக்கும். ஒரு கொடுக்கப்பட்டுள்ள இலக்கங்கள், எழுத்துக்கள், குறியீடுகள் தொடரிலிருந்து கீழ்காணும் வினாவிற்கு சரியாக விடையளிக்கும். இத்தொடரில் அமைந்துள்ள எண்கள் உயிரெழுத்தை தொடர்ந்தும் உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்தும் முன்பின் அமைந்துள்ளது. 2 டைம், ஒரே ஒரு டைம் தாங்க. எத்தனை எண்கள் உயிரெழுத்தை தொடர்ந்தும் உயிர்மெய் எழுத்துக்கு முன்னும், உயிரெழுத்தை தொடர்ந்தும் உயிர்மெய் எழுத்திற்கு பிறகும் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா 6 தான். உயிரெழுத்தை தொடர்ந்து வந்திருக்கு, உயிர்மெய் எழுத்துக்கு முன்னும் அமைந்திருக்கு. 45 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ரவி 9வது தரம் பெற்றுள்ளார். ராஜ்க்கு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றுள்ளனர். ரவி மற்றும் ராஜ்க்கு இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 17. ஃபஸ்ட்டு டோட்டலாக 45 மாணவர்கள் இருக்காங்க. ரவி வந்துட்டு 9வது, அப்போ உனக்கு மேலே 8 பேர் இருக்காங்க. ராஜ்க்கு கீழே 18 மாணவர்கள். ராஜ் இவன் ரவி, ராஜ் இவனுக்கு கீழே 18 மாணவர்கள். அப்போ இவன் வந்துட்டு ஒரு 19வது ரேங்க், கீழேருந்து 19வது எடுத்திருக்கான். அப்போ வந்துட்டு ரவிக்கு ராஜ்க்கு இடைப்பட்ட தூரம் என்னென்னா 17. இவன் வந்துட்டு 9, இங்கே வந்துட்டு 19, டோட்டல் 45. அதனால் டோட்டல் 45 இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா 17 கிடச்சிரும். இதுதாங்க ஒரு பெரிய கொஷினாக கொடுத்துருந்தாங்க நமக்கு. 9 வண்ணப்பெட்டிகள், சிவப்பு, கருப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், நீலம், ஆஞ்சல், ஊதா, இளஞ்சிவப்பு இருக்குது. ஆனால் அதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க வந்துட்டு அதே லைனில் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கண்டிஷன். 5 பெட்டிகள் சிவப்பு மற்றும் வெள்ளை பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளன. சிவப்பு வெள்ளை பெட்டிக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளன. மஞ்சள் பெட்டியை வெள்ளை பெட்டிக்கு உடன் மேல் வைக்கப்படுகிறது. மஞ்சள் பெட்டியை வெள்ளை பெட்டிக்கு மேலே வைக்கப்பட்டுள்ளது. 3 பெட்டிகள் மற்றும் மஞ்சள் மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ளது. சிவப்பு மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ள பெட்டிகளின் எண்ணிக்கை கருப்பு மற்றும் மஞ்சள் பெட்டிகளுக்கு இடையில் உள்ளது. நீலப்பெட்டி கருப்பு பெட்டிக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளது, ஆனால் அது அடியில் வைக்கப்பட்டுள்ளது. 4 பெட்டிகளுக்கு மேல் மஞ்சள் நீலம் பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளது. ஒரு பெட்டி நீலப்பெட்டிக்கும் ஆரஞ்சு பெட்டிக்கும் இடையில் வைக்கப்பட்டுள்ளது. இளஞ்சிவப்பு பெட்டி ஊதா பெட்டிக்கு மேல் வைக்கப்பட்டுள்ளது. எந்த பெட்டி கருப்பு பெட்டிக்கு மேலும் கீழும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை நம்ம பொறுமையாக உட்காந்து நம்ம டெரைவ் பண்ணி பார்த்து தாங்க வரும். நம்ம கொஷின் படிக்கவே 3 நிமிஷம் ஆகிடும். 1 நிமிஷத்தில் எப்படி அந்த மேக்ஸை சால்வ் பண்ண முடியும்னா தெரியல, ஆனால் கேட்டு வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது? இது வந்துட்டு கீழ்கண்டவற்றில் எது சரியானது? இப்போ வந்துட்டு 2 பெருக்கல் 5 கழித்தல் 6 கூட்டல் 2 ஈக்குவல் டு 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நமக்கு வந்துட்டு 10 அடுத்தது -6னா 4 + 2 6 ஈக்குவல் டு 6. நம்ம அதனால் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஈக்குவேஷன் சால்வ் ஆகணும். அவ்வளோதாங்க. 25 கொஷினுக்கும் நம்ம வந்துட்டு ஆன்சர் கீ பார்த்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா புக்கில் இருந்த கொஷின் எல்லாமே நம்ம ப்ரூஃபாக கொடுத்துருக்கோம். இது விட்டு போயிருந்தால் சொல்லுங்கள், அதை நம்ம ஆட் பண்ணிப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.